சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை ஆகிய 4 மாவட்டங்களில் நாளை மிக கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட 11 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. வங்கக்கடலில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றது. இன்று மாலை அல்லது இரவுக்குள் புயலாக மாறும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. கன்னியாகுமரி மாவட்டம் திருப்பரப்பு அருவியில் கடும் வெள்ளப்பெருக்கு. சுற்றுலா பயணிகள் குளிக்க 3வது நாளாக தடை. அடுத்த ஆண்டு ஏப்ரல் முதல் வெள்ளி நகைகள் மற்றும் நாணயங்களை அடமானம் வைத்து கடன் பெறலாம். ரிசர்வ் வங்கி அறிவிப்பு. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் நாளை சூரசம்ஹாரம். இன்றே குவிந்து வரும் பக்தர்களால் தரிசனத்திற்கு 4 மணி நேரம் காத்திருப்பு. நெல் மூட்டைகள் குறித்து எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கூறியதெல்லாம் பொய் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பதிலடி. பருவமழை காலத்திலும் அரசியல் களத்தில் ஏதாவது அறுவடை செய்யலாமா என்று பார்ப்பதாக குற்றச்சாட்டு. பருவமழை காலத்தில் 31 பேர் உயிரிழந்த நிலையில் மக்களை காக்க உரிய நெறிமுறைகளை வகுக்காதது ஏன்? பைசன் படத்தை முதலமைச்சர் பார்த்ததை குறிப்பிட்டு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி. தமிழ்நாட்டில் மக்களின் வாக்குரிமையை பறித்துவிட்டு வெற்றி பெறலாம் என்று அதிமுகவும் பாஜகவும் தப்பு கணக்கு போடுவதாக குற்றச்சாட்டு. சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தம் குறித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விமர்சனம். திருச்சி, தஞ்சை, திருவள்ளூர் மாவட்டங்களில் மத்திய குழு ஆய்வு. 22 விழுக்காடு வரை ஈரப்பதம் உள்ள நெல்லை கொள்முதல் செய்யலாமா என்று கருத்துக்களை கேட்டறிந்தனர். கரூர் கூட்ட நெரிசலில் இறந்தவர்களின் குடும்பத்தினரை மாமல்லபுரத்தில் நாளை சந்திக்கும் விஜய். பாதிக்கப்பட்டவர்களை கரூரிலிருந்து போலீஸ் பாதுகாப்புடன் அழைத்து வரும் தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள். ரயில்களில் அனுப்பப்படுவதற்காக கும்பகோணத்தில் லாரிகளில் 10 நாட்களாக காத்திருக்கும் நெல் மூட்டைகள். மழையில் முளைக்கத் தொடங்கியதால் வீணாகும் அவலம். வெள்ளப்பெருக்கு குறைந்ததால் குற்றால மெயின் அருவியில் குளிக்க 10 நாட்களுக்கு பிறகு தடை நீக்கம். பழைய குற்றால அருவியில் குளிக்க தடை தொடர்கிறது. சீர்காழி அருகே அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் மழைநீரில் சாய்ந்து பாதிப்பு. ஏக்கருக்கு 30,000 ரூபாய் நிவாரணம் வழங்க விவசாயிகள் கோரிக்கை. அடையாறு முகத்வாரம் பகுதியில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆய்வு. துணை முதலமைச்சர் உதயநிதி, அமைச்சர் மா. சுப்பிரமணியன் ஆகியோரும் ஆய்வு செய்தனர். பட்டுக்கோட்டை அருகே பள்ளியில் 7 மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை. ஆசிரியர் மற்றும் உடந்தையாக இருந்த தலைமை ஆசிரியர் கைது. பீகாரில் ஆட்சிக்கு வந்தால் உள்ளாட்சி அமைப்பின் பிரதிநிதிகளுக்கு ஓய்வூதியம் மற்றும் 50 லட்சம் ரூபாய்க்கு காப்பீடு. ராஷ்டிரிய ஜனதா தள தலைவர் தேஜஸ்வி யாதவ் அறிவிப்பு. பிலிப்பைன்ஸில் கடும் சீற்றத்துடன் காணப்படும் டால் எரிமலை. 2 கிலோமீட்டர் உயரத்திற்கு நெருப்பு குழம்பு வெளியேறுவதால் சுற்றுவட்டார கிராம மக்களுக்கு எச்சரிக்கை. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை ஆகிய 4 மாவட்டங்களில் நாளை மிக கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட 11 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. வங்கக்கடலில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றது. இன்று மாலை அல்லது இரவுக்குள் புயலாக மாறும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் கணிப்பு.
கன்னியாகுமரி மாவட்டம் திருப்பரப்பு அருவியில் கடும் வெள்ளப்பெருக்கு. சுற்றுலா பயணிகள் குளிக்க 3வது நாளாக தடை. அடுத்த ஆண்டு ஏப்ரல் முதல் வெள்ளி நகைகள் மற்றும் நாணயங்களை அடமானம் வைத்து கடன் பெறலாம். ரிசர்வ் வங்கி அறிவிப்பு. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் நாளை சூரசம்ஹாரம். இன்றே குவிந்து வரும் பக்தர்களால் தரிசனத்திற்கு 4 மணி நேரம் காத்திருப்பு. நெல் மூட்டைகள் குறித்து எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கூறியதெல்லாம் பொய் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பதிலடி. பருவமழை காலத்திலும் அரசியல் களத்தில் ஏதாவது அறுவடை செய்யலாமா என்று பார்ப்பதாக குற்றச்சாட்டு. பருவமழை காலத்தில் 31 பேர் உயிரிழந்த நிலையில் மக்களை காக்க உரிய நெறிமுறைகளை வகுக்காதது ஏன்? பைசன் படத்தை முதலமைச்சர் பார்த்ததை குறிப்பிட்டு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி. தமிழ்நாட்டில் மக்களின் வாக்குரிமையை பறித்துவிட்டு வெற்றி பெறலாம் என்று அதிமுகவும் பாஜகவும் தப்பு கணக்கு போடுவதாக குற்றச்சாட்டு. சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தம் குறித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விமர்சனம். திருச்சி, தஞ்சை, திருவள்ளூர் மாவட்டங்களில் மத்திய குழு ஆய்வு. 22 விழுக்காடு வரை ஈரப்பதம் உள்ள நெல்லை கொள்முதல் செய்யலாமா என்று கருத்துக்களை கேட்டறிந்தனர். கரூர் கூட்ட நெரிசலில் இறந்தவர்களின் குடும்பத்தினரை மாமல்லபுரத்தில் நாளை சந்திக்கும் விஜய். பாதிக்கப்பட்டவர்களை கரூரிலிருந்து போலீஸ் பாதுகாப்புடன் அழைத்து வரும் தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள். ரயில்களில் அனுப்பப்படுவதற்காக கும்பகோணத்தில் லாரிகளில் 10 நாட்களாக காத்திருக்கும் நெல் மூட்டைகள். மழையில் முளைக்கத் தொடங்கியதால் வீணாகும் அவலம். வெள்ளப்பெருக்கு குறைந்ததால் குற்றால மெயின் அருவியில் குளிக்க 10 நாட்களுக்கு பிறகு தடை நீக்கம். பழைய குற்றால அருவியில் குளிக்க தடை தொடர்கிறது. சீர்காழி அருகே அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் மழைநீரில் சாய்ந்து பாதிப்பு. ஏக்கருக்கு 30,000 ரூபாய் நிவாரணம் வழங்க விவசாயிகள் கோரிக்கை. அடையாறு முகத்வாரம் பகுதியில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆய்வு. துணை முதலமைச்சர் உதயநிதி, அமைச்சர் மா. சுப்பிரமணியன் ஆகியோரும் ஆய்வு செய்தனர். பட்டுக்கோட்டை அருகே பள்ளியில் 7 மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை. ஆசிரியர் மற்றும் உடந்தையாக இருந்த தலைமை ஆசிரியர் கைது. பீகாரில் ஆட்சிக்கு வந்தால் உள்ளாட்சி அமைப்பின் பிரதிநிதிகளுக்கு ஓய்வூதியம் மற்றும் 50 லட்சம் ரூபாய்க்கு காப்பீடு. ராஷ்டிரிய ஜனதா தள தலைவர் தேஜஸ்வி யாதவ் அறிவிப்பு. பிலிப்பைன்ஸில் கடும் சீற்றத்துடன் காணப்படும் டால் எரிமலை. 2 கிலோமீட்டர் உயரத்திற்கு நெருப்பு குழம்பு வெளியேறுவதால் சுற்றுவட்டார கிராம மக்களுக்கு எச்சரிக்கை.